மிதுன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு படம் எப்படி இருக்கும்? இந்த மிதுன ராசி அப்படின்னாவே அவங்க கம்யூனிகேஷன்ல பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். வேலை ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. குழந்தை பேர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அது சார்ந்த மருத்துவங்கள்லாம் எடுத்து இயற்கையாவோ இல்லை செயற்கையாவோ குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமா 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அவங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். வீனஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அரவிந்த் சுவாமிநாதன், ஜோதிடர். இன்று என்னுடைய குருஜி திரு வீனஸ் பாலாஜி சார் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் அரவிந்த், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர். ஸோ அடுத்ததாக மிதுன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு படம் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் மிதுன ராசியோட கேரக்டர் சொல்லியிருக்கேன் சார், எப்படி இருக்கு? மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், அது மட்டும் இல்லாமல் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்டவர் இந்த மிதுன ராசி என்பது. இந்த மிதுன ராசி அப்படின்னாவே அவங்க கம்யூனிகேஷன்ல பெரிய எக்ஸ்பர்ட்ஸாக இருப்பாங்க, நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. அதே மாதிரி எதையும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பவர்கள். இன்ட்யூஷன் எப்பவுமே இருக்கும். நீங்கள் பேசும்போதே உங்களை கவனித்து நீங்கள் என்ன மனநிலை இருக்கீங்கன்னு அழகாக தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கு இருக்க நெகட்டிவ் என்ன அப்படின்னா எப்பவுமே டபுள் மைண்டடாக இருப்பாங்க. அதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் நல்லதா கெட்டதா அப்படின்னு டபுள் மைண்டடாக இருப்பாங்க. அதனால் சில நேரங்களில் பிரச்சனைகள் வருமே தவிர அதை விட மிதுன ராசி என்பவர்களை விட ஒரு சிறப்பான அறிவுள்ளவர்கள், புத்திசாலிகள் எந்த ராசி என்பவர்களும் இல்லை. சிறப்பாக வாழக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பவர்கள். ஸோ அடுத்ததாக மிதுன ராசி கிரக நிலைகள் எப்படி சார் இருக்கு? 2025ஆம் ஆண்டு கிரக நிலைகள் எப்படி இருக்கு? மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் சனி பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல பயிற்சிறார். ரொம்ப விசேஷமான பயிற்சி ஒன்று. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தன்னுடைய ராசிக்கே வராரு. அதே போல் ராகு 9ஆம் இடத்துலையும் கேது 3ஆம் இடத்துலையும் பயிற்சி ஆக போகிறார் மே மாதம். அதனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த கிரகநிலையை வச்சு தான் நம்ம பலன்களே சொல்லப்போம். ஸோ மிதுன ராசிக்கு மாணவ மாணவிகள் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கார மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசி என்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஒரு குழப்பத்துடன் இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும்போது ரொம்ப முக்கியம். மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேவையில்லாத குழப்பங்களை தவிர்ப்பது சிறப்பு. நான் அதை செய்யலாமா இதை செய்யலாமா நிறைய குழப்பங்கள். ஏன்னா குருவுடைய பயிற்சி அந்த ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அதே போல் சனியுடைய பயிற்சி 10ஆம் இடத்து பயிற்சியும் ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்க போகுது மெயினாக. அதே போல் முயற்சிகள் கம்மியாகும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது வரும்போது என்ன ஆகும்னா முயற்சி தடைப்படும். ஒரு வாட்டி 2 வாட்டி படிக்காமல் பாஸ் பண்ண முடியாது. அதனால் மாணவர்களாக இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியமாக 10th +1 +2 படிக்கிறீங்க அப்படின்னா நிறைய முயற்சிகளை செய்யணும். நிறைய அதை அதிகமாக படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் இந்த வருஷம் நிறைய மார்க் வாங்க முடியும். இல்லைனா ஒரு படிப்பில் ஒரு தடைகள், ஒரு விரக்தி இருக்கக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ராட் ஸ்டடீஸ் ட்ரை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சார் இருக்கும்? அப்ராட் ஸ்டடீஸ் ட்ரை பண்ணலாம். அப்ராட் ஸ்டடீஸ் ட்ரை பண்ணுறவங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான் வர்றது நல்லது. அதுவும் இல்லாமல் மிதுன ராசி என்பதற்கு 7ஆம் அதிபதி குரு பகவான். அதனால் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் கண்டிப்பாக உண்டு. பட் அதுலேயுமே ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும். வெளிநாடு போய் படிக்கிறதா, ஏன் அவ்வளோ செலவு பண்ணி படிக்கணும், ஏன் நம்மள அங்கே போனால் நல்லா இருக்குமா, அங்கே வெதர் கண்டிஷன் நல்லா இருக்குமா, இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இருக்கும். அதை மட்டும் பார்த்து அதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறது மிதுன ராசி என்பதில் படிக்கிறவங்களுக்கு, ஓவர்சீஸில் போய் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்ததாக தொழில்துறையினர், மிதுன ராசி இருக்கிற தொழில்துறையினருக்கு எப்படி இருக்கும் இந்த வருஷம்? மிதுன ராசியில் இருக்கக்கூடிய தொழில்துறைகளுக்கு நிறைய மாற்றங்கள் உள்ள வருஷமாக வரப்போகுது. ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வராது, ரொம்ப முக்கியம். தொழில் ஸ்தானத்திலே சனி பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் எண்ணற்ற மாற்றங்கள் வரும், நிறைய பண வரவுகள் வரும். ரொம்ப முக்கியம் அதுதான். தொழிலில் செய்யக்கூடிய மிதுன ராசி என்பவர்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரக்கூடிய வருஷமாக இருக்கும். அதே போல் என்னென்னா இந்த வருஷம் என்னென்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். ராசியிலே குரு போகும்போது என்னென்னா சில கடன் வாங்கினவங்க, கடன் கொடுத்தவங்களால பிரச்சனைகள் ஏற்படும், சில அவமானங்கள்லாம் ஏற்படக்கூடிய வருஷமாக இருக்கும். அதில் கொஞ்சம் அந்த கடன் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனைகளை அதிகப்படுத்திக்காமல் இருந்தாங்கன்னா சேஃபாக இருக்கக்கூடிய வருஷமாக இருக்கும். அடுத்தது வேலையாட்கள், மிதுன ராசி இருக்கிற வேலையாட்களுக்கு எப்படி சார் இருக்கும்? வேலையாட்களுக்கு பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு வேலையே இல்லை சார் அப்படின்னு சொன்னால் இருக்கிற இடத்துலேருந்து வெளியூரில் போய் தேடலாம், வெளிநாட்டில் போய் தேடலாம். அதே போல் இப்போ நான் வேறு ஊரில் இருக்கேன்,
என் ஃபேமிலியில் வேறு ஊரில் இருக்காங்க, நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குதுன்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு வருஷமாக கண்டிப்பாக இருக்க போகுது மிதுனராசி என்பவர்களுக்கு. அடுத்ததாக அரசு வேலை, அரசு ஊழியர்களுக்கு எப்படி இருக்கும்? மிதுனராசிக்கு அரசு ஊழியர்களுக்கு, அரசு ஊழியர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வரார் மார்ச் மாதம் 1. அது ஒரு சிறப்பான பயிற்சி. அரசு ஊழியர்களுக்கு ஒரு பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தில் குருவும் அந்த ராசியில் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத அலிகேஷன்ஸில் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய நபர்களுக்கு வரும். ஆனால் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்கன்னா அவங்களுடைய கணக்கு வழக்குகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது. தேவையில்லாத உங்கள் மேலே ஒரு ஃபோர்ஜரி கேஸ் அந்த மாதிரிலாம் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து திருமணமாக திருமண வயதில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நிறைய மிதுன ராசி என்பது கல்யாணம் ஆகலை, லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக ட்ரை பண்ணுறாங்க, ஆகலை. காரணம் குருவுடைய பொசிஷன் சரியில்லை, சனி பகவானுடைய பொசிஷன் சரியில்லை. ஆனால் 2025ஆம் ஆண்டில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருமணம் செய்யக்கூடிய நபர்களுக்கு ராசியிலே குரு வரார். குருவுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுது. குருவுடைய வீட்டிலே விழுதுனால இந்த வருஷம் என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் பிரிந்து வாழக்கூடியவர்கள் ரொம்ப முக்கியம். அதுதான் நிறைய மிதுனராசி என்பது என்னென்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை எப்போவுமே ஒரு அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஆகலை. அவங்களுக்குலாம் அந்த விஷயம் கல்யாணம் ஆகிடும். அதே போல் திருமணம் ஆகி பிரச்சனையில் இருக்கவங்களுக்கு சேர்ந்து வாழ்றதுக்கான சூழ்நிலைகள் வரும். அதே போல் திருமணமாய் பிரிஞ்சு 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக 2ஆம் திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அடுத்ததாக வந்து குழந்தை பேர் எப்படி இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு? குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுது. மிதுன ராசி என்பது குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கனால 5ஆம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம். அந்த குருவுடைய பார்வை குழந்தைக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானே அந்த 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தை பேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதனால குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் சில பேருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து அது சார்ந்த மருத்துவங்கள்லாம் எடுத்து இயற்கையாகவோ இல்லை செயற்கையாகவோ குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2025ஆம் ஆண்டு இருக்க போகுது. அடுத்ததாக வந்து முதியவர்கள், வயதானவர்கள், மிதுன ராசிக்காரர்களை வயதானவர்கள், முதியவர்களுக்கு ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ராசிலேயே குரு பகவான் இருக்காரு, அதனால் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் வரும். அதனால் ஏற்கனவே அவங்களுக்கு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பீரியாடிக்கெலாம் மருந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மனக்குழப்பங்கள் வயதானவர்களுக்கு வரும். அந்த மனக்குழப்பத்தினால பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டங்கள், எனக்கு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இல்லை, என்னோடய ஃபேமிலி நல்லா பார்த்துக்க மாட்டேன், இந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இல்லை அப்படின்னா கூட என் பசங்களுக்கு கல்யாணம் ஆகலை, என் பையன் சரியாக செட்டில் ஆகலை, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடிய வருஷமாக வயதானவர்களுக்கு இருக்கும். அதை மட்டும் தெய்வ பிரார்த்தனை நிறையா பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக சார் அப்ராட் ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்குலாம் எப்படி சார் இருக்கும்? அப்ராட் ஷிஃப்ட் ஆகிறவங்களுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாடு போகக்கூடிய நபர்களுக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான் வராரு. அந்த 9ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து பாக்கியஸ்தானம் சொல்லுவோம். அங்கே ராகு பயணம் பண்ணும்போது வெளிநாடு பயணம் கண்டிப்பாக உண்டு. அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களாம் தைரியமாக ட்ரை பண்ணலாம், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகலாம். வெளிநாட்டில் இருக்கீங்க அவங்களுக்குமே சில பிரச்சனைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய இந்த 2025ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது. வேலை வாய்ப்பு கிடைக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் வரும். அதேமாதிரி அவங்க ஏதாவது வேறு ஊருக்கு மாறணும்னு நினைக்கிறாங்க, சில பேர் இந்தியாவுக்கு மாறணும்னு நினைப்பாங்க, இல்லை வேறு கண்ட்ரிக்கு மாறணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாருக்குமே வேறு ஊருக்கு மாறதுக்கான சூழ்நிலைகள்லாம் மிதுன ராசி என்பது கண்டிப்பாக வரும். எந்த பயிற்சிக்கு மேலே பண்ணலாம்? மே மாதத்துக்கு மேலேயோ மார்ச் மாதத்துக்கு மேலேயோ? மார்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம், மேக்கு அப்புறம் சிறப்பாக இருக்குது. ஓகே. அடுத்ததாக கொடுத்தல் வாங்கல், பணம் கொடுத்தல் பணம் வாங்கல மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ராசியிலே குரு போகும்போது ஒரு அவமானங்கள் ஏற்படும். கொடுத்தவங்களுக்கும் அவமானம் வரும், வாங்கினவங்களுக்கும் அவமானம். கொடுத்தவங்க நீங்கள் என்னங்க சும்மா தொல்லை பண்ணி கேட்குறீங்கன்னு ஒரு அவமானம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதேமாதிரி வாங்கினவங்களும் திருப்பி கொடுக்கல பணத்தை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அவமானங்கள் வரதுக்கான சான்சஸ் உள்ள வருஷமாக இருக்குது. அதனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், மிதுன ராசியில் இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை வேறு யாருக்கும் பணம் கொடுக்குறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இல்லை தேவையில்லாத ஒரு கலங்கங்கள், ஒரு மனசு கஷ்டம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை 2025ஆம் ஆண்டு இருக்குது.
ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். அடுத்ததாக மிதுன ராசிக்கு ஃபைனலாக வந்து பரிகாரம், எந்த தெய்வ வழிபாடு பரிகாரம் நல்லா இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி அன்பர்கள் சிவன் கோவில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணணும் மெயினாக. ஏன்னா 10ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வர்றார். அதனால் அந்த சனியுடைய பிரார்த்தனை, அதாவது திருநள்ளாறு போகிறது, அது மாதிரி சனி பகவானுடைய ஸ்தலங்கள் போய் வழிபாடு பண்ணுறது. அப்படியே என்னால் போக முடியல அப்படின்னா வீட்டில் காகத்துக்கு சனிக்கிழமை சாதம் வைக்கிறது, அதெல்லாம் பண்ணாங்கன்னாவே இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வணக்கம். நன்றி.